தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் 11ஆம் வகுப்பு மாணவன் தேவேந்திரன் படுகொலைக்கு முயற்சி செய்த சாதிவெறி கும்பலையும் சாதிவெறி கும்பலுக்கு துணை போகிற சாதி வெறியர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேவேந்திர ராஜாவுக்கு உரிய இழப்பீடு மட்டுமல்ல உரிய நீதியை வழங்க வேண்டி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தூத்துக்குடியினுடைய தொகுதி மாவட்ட செயலாளர் தோழர் வேல்முருகன் உள்ளிட்ட அனைத்து தோழமை இயக்க தோழர்களுக்கும் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நிறைவுரையாற்ற இருக்கிற எங்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் பேரறிவாளன் அவர்களுக்கும் இங்கே உளவு பார்த்து உயர் அதிகாரிக்கு சொல்ல காத்திருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த இடத்திலே கூடியிருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு தொடர்ந்து சாதி வெறியாட்டம் என்கிற ஒரு சாதி வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு காவல்துறையும் கூட சாதி வெறியர்களோடு கரம் கோற்றுக்கொண்டு வன்கொடுமையை வேண்டுமென்றே செய்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா திருநெல்வேலி நாங்குநேரியில சின்னத்துறை என்கிற ஒரு மாணவன் இதே போல படுகொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அந்த படுகொலை செய்ய முயற்சி செய்த போது நெல்லை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகு அந்த மாணவன் அதிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல கல்வியை பெற்று இன்றைக்கு அவர் அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றிருக்கிறார். அதே போல கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய சிதம்பராபுரம் என்கிற ஒரு ஊரில் இதே மாதிரி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்த ஒரு பையன் அங்க இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களோட சகஜமா பழகுறான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவனுடைய மாற்று சாதி மாணவனுடைய தாய் தகப்பனும் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே வாத்தியாருக்கு முன்னாடி போய் அடிச்சாங்க. ரொம்ப கிடையாது, நாங்க வெளியில எங்கிட்டோ ஆந்திரால நடந்ததையோ இல்லைன்னா டெல்லியில நடக்கிறதோ குஜராத்தில் நடக்கிறதோ சொல்லல. இந்த இருக்கிற கோவில்பட்டியில் நடந்த சம்பவத்தை நாங்க சொல்றோம். அந்த சம்பவத்திலையும் பாத்தீங்கன்னா காவல்துறை அவங்களுக்கு சாதகமாக தான் இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா காவல்துறை சாதி வெறியர்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலையும் சாதி வெறிய காவல்துறையை உள்வாங்கி கொண்டதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு சாதி வெறியர்கள் இன்றைக்கு மிக கடுமையான வன்கொடுமையை நிகழ்த்துகிற ஒரு நிலைமை இந்த இடத்துல நீடிச்சுக்கிட்டு இருக்கு. வன்கொடுமை புகார் கொடுத்த உடனேயே வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது. முதல் விசாரணை தேவையில்லைன்னு சொல்லுது. ஆனா எந்த காவல்துறை அதிகாரியாவது புகாரை பெற்றுக்கிட்டு உடனே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. என்ன செய்யறாங்க? வன்கொடுமையால பாதிக்கப்பட்டவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி காலையில வா சாயந்தரம் வா இப்படி இன்னும் மேல அலைய விட்டு கம்ப்ளைண்டே வேண்டாம் என்னை ஆளை விட்டா போதுங்கிற நிலைமைக்கு அவங்கள மன உளைச்சல் உண்டாக்குறது. அப்படி காவல்துறை வேணும்னே செய்யறதுனாலதான் காவல்துறை சாதி வெறிகள் புத்தியோட இருக்கிறதுனாலதான் வேணும்னே என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல வந்து வன்கொடுமை நிகழ்ந்துகிட்டே இருக்கு. காவல்துறைக்கு சட்டம் தெரியுமான்னா தெரியாது. வன்கொடுமை தடுப்பு சட்டம்னாலே என்னன்னு தெரியாது. வன்கொடுமை தடுப்பு சட்டம்னா என்னன்னு கேட்கிறாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பத்தியான ஒரு சட்ட அறிவு அவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டா கிடையாது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல 18A அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கு. ஒரு புகாரை பெற்ற உடனே உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும், முதற்கட்ட விசாரணை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா என்ன செய்யறாங்க, எஸ்ஐ லெவல்லே விசாரிக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் லெவல்லே விசாரிக்கிறாங்க. புகார் கொடுத்தா விசாரிக்கவே கூடாதுன்னு தான் இருக்கு. விசாரிக்கவே தேவையில்லை. எஃப்ஐஆர் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் தொடங்கும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் பல்வேறு தீர்ப்புகள் இருக்கு. ஆனா காவல்துறை சாதி வெறி மனப்பான்மையோட இருக்கிறதுனால உச்சநீதிமன்றம் என்ன எவனோட எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை விட டெல்லியில இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தோட என் சாதி வெறி தாண்டா பெருசுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சட்டத்தை மதிக்கிறது கிடையாது, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் மதிப்பு கிடையாது, உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் மதிப்பு கிடையாது. அந்த அளவுக்கு இவங்களுடைய சாதி வெறி சுயசாதி வெறி இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. உடனே இந்த இடத்துல வந்து பிரச்சனை நடக்கிற உளவுத்துறைக்கு என்ன தெரியாதா? அதெல்லாம் எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு உளவுத்துறைக்கு தெரியாதா?
ஒரு வன்கொடுமை புகார் கொடுத்த உடனே இங்க இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் வன்கொடுமை நடந்த பகுதிக்கு போகணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஆறுமுக சேர்வை வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்குல வந்து மிக தெளிவா சொல்றாங்க. உச்சநீதிமன்ற வழக்குங்க இது. ஆனா அந்த வழக்கு அந்த தீர்ப்புலாம் என் மயிருக்கு சமம் அப்படின்னு காவல்துறை என்ன செய்யறாங்க, அதை காலில் போட்டு முயற்சிக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியா காவல்துறை வந்து வேணுமனே வன்கொடுமை வழக்குகளை வந்து அலட்சியமா கையாளுறதுனால, அந்த புகாரை வந்து ஒரு சாதிய மனப்பான்மையோட நடத்துறதுனால தான் என்ன நடக்கு, இந்த இடத்துல வன்கொடுமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த வழக்குல தண்டனை பெற்று கொடுத்துட்டாங்க, அந்த வழக்குல தண்டனை பெற்று கொடுத்துட்டாங்க, அந்த காவலருக்கு வாழ்த்து இந்த காவலருக்கு வாழ்த்துன்னு சொல்லி தூத்துக்குடி வெப்சைட்ல பேஸ்புக் பேஜ்ல நீங்க போடுறீங்களே, இந்த வன்கொடுமை வழக்குல நாங்க இந்த சாதி வெறியனுக்கு எதிராக வழக்கு நடத்தி நாங்க தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறோம், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம்னு சொல்லி இந்த காவல் கண்காணிப்பாளர் என்னைக்காவது செஞ்சிருக்கிறாரான்னு பார்த்தா இல்ல. நீங்க பேஸ்புக் பேஜை பாருங்க, அவருடைய பேஜை ஏதோ பிரச்சனைகளுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிப்பாரு. இந்த கோர்ட்ல தூத்துக்குடி கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் விளம்பரப்படுத்திக்கிறாரு. ஆனா வன்கொடுமை வழக்குல நான் நேர்மையா வழக்கு நடத்தி அந்த சாதி வெறியனுக்கு எதிராக தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறோம்னு சொல்லி ஏதாவது செஞ்சிருப்பாங்களா? கிடையாது. என்ன எங்களுக்கு ஒரு ஐயம் வருது, மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாரும் ஒரு சாதி புத்தியோட இருப்பாங்களோ அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுது. இந்த நிர்வாகம் பட்டியல் சாதி மக்களுக்கு எதிரான நிர்வாகமா காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் இங்க இருப்பாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐயம் வருது. ஏன்னு கேட்டா சட்டத்தை அவங்க மதிக்கிறது இல்ல. சட்டத்தை மதிச்சிருந்தா உண்மையிலுமே இந்த தேவேந்திரன் மாணவன் பாதிக்கப்பட்ட உடனே காவல் கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட அந்த பையனை போய் பார்த்திருக்கணுமா இல்லையா, அவனுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவனுடைய இழப்பை கணக்கீடு எடுத்திருக்கணுமா இல்லையா, மாவட்ட ஆட்சியர் போயிருக்கணுமா இல்லையா? ஆனா எதுவுமே செய்யல. ஏன்னா அவங்க என்ன மனப்பான்மையில இருக்கிறாங்கிறத மக்கள் உங்ககிட்டயே விட்டுறேன். ஏன் அதை நம்ம சொல்றோம்? தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா வன்கொடுமைனாலே இவங்களுக்கு சாதி வெறினாலே எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க சாதி பார்க்க மாட்டோம், ஆனா சாதி பேர்ல கடை வச்சுக்கிடுவோம். ஹோட்டல் கடைக்கு சாதி பேர்ல கடை, ஏன்னா கல்லூரிக்கு சாதி பேரு, இன்னும் என்ன இருக்குல்ல பாத்தீங்கன்னா சாராய கடைக்கு சாதி பேர் வச்சுக்கலாம் இன்னும் வரங்கள்ல. இப்படி தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்களே கூட நான் வழக்கறிஞரா இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க கோவில்பட்டி நம்ம விளாத்திகுளம் சப்டிவிஷன்ல சங்கரலிங்கபுரம் பிஎஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், கருப்பக்கணின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அந்த கற்பக்கணி கம்ப்ளைண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கந்து வெட்டி கும்பல் 2 பேரு, பார்த்தசாரதி காளிதாஸ் சொல்லி 2 பேர் மேல புகார் கொடுக்கிறோம். ஆனா அந்த காளிதாஸ் தேவர் சமூகத்தை சார்ந்தவர். எங்களுக்கு என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சாதி வெறியன் சார்ந்து இருக்கிற சாதி என்னைக்குமே எங்களுக்கு வந்து விரோதி இல்ல. ஆனா அவன் கொண்டு இருக்கிற சாதி வெறி எங்களுக்கு விரோதமானது. சமூக மக்களுக்கு, இந்த மானுட சமூகத்திற்கு, ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு எதிரானது சாதி வெறி. ஆனா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அந்த கற்பக்கணி புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு, ஒரு எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை காவல் கண்காணிப்பாளர் அது சம்பந்தமா நாங்க புகார் கொடுக்க போறோம், காவல் கண்காணிப்பாளர் சொல்றாரு 18 சொல்லி ஒரு பிரிவு இருக்கா, அப்படி ஒரு பிரிவே கிடையாதுங்கிறாரு. ஒருவேளை அவருக்கு இந்த சட்ட நுணுக்கம் தெரிஞ்சிருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கந்துவட்டி கும்பல் இன்னைக்கு வரைக்கும் அந்த கந்துவட்டி கும்பலுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்ல. என்ன சங்கரலிங்கபுரம் பிஎஸ்ல இருக்கக்கூடிய காவல் சார்பு ஆய்வாளர் முருகேசன் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். கந்துவட்டி கும்பலும் சாதி வெறி கும்பலும் அதே சாதியை சேர்ந்தவங்க. அதே சாதியை சேர்ந்தவங்கிறதுனால சுயசாதி வெறியோட சாதி வெறியனுக்கு ஆதரவா என்ன செய்யறாரு, ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு. எனக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய அதிகாரம் இல்லைன்னு எழுதுறாரு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பிரிவு 4ல ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு என்ன வேலைங்கிறத பத்தி சொல்றாங்க. அதே வன்கொடுமை தடுப்பு விதிகள்ல பிரிவு 5ல விதி 5ல வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் நிலைய அலுவலருக்கு என்ன அதிகாரம் என்ன வேலை அப்படிங்கறத ரெகுலேட் பண்றாங்க. ஆனா அவர் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாதி வெறி கும்பலுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கிறாரு. ஆனா அதை பத்தி கண்காணிப்பாளருக்கோ ஆட்சியருக்கோ இங்க விளாத்திகுளம் காவல் கண்காணிப்பாளருக்கோ எந்த நடவடிக்கை இல்லை. நினைச்சு பாருங்க, ஒரு சாதி வெறி கும்பல் மேல ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாருடைய உண்மை நிலையை விளக்கணுமா இல்லையா? ஆனா அது விளக்கிறதே இல்லை. அந்த உண்மை நிலையை ஆராயணும்னா ஆராயவே மாட்டாங்க. உளவுத்துறை வந்து கட்டாயமா வந்து இதெல்லாம் குறிப்பெடுத்து நீங்க உயரதிகாரிக்கு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வன்கொடுமை தடுக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி தேவேந்திரன் மாதிரி இன்னொரு நபர் வந்து வன்கொடுமையால பாதிக்கப்பட மாட்டாரு. அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியா நாங்க என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்னு சொன்னா, மாவட்ட ஆட்சியரும் கண்காணிப்பாளரும்
வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் புகார் கொடுத்த உடனே முன்னாடியாக வழக்கு பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் அவங்க விசாரணையில் என்ன துலங்குதோ அதை அப்படியே நீதிமன்றத்தில் தெரிவிங்க. ஆனால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்காமையே பல்வேறு விதமான வன்கொடுமை வழக்குகள்லாம் சாதி வெறியோட கையாளுறதுனால இந்த மாதிரியான வன்கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால இந்த போக்குகளை கைவிட்டுட்டு தொடர்ச்சியாக நடக்கிற வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏற்பாடுகள் செய்யணும். இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை தமிழ் புலிகள் கட்சி முன்னெடுக்கும் சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.